டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முகத்தை வைத்தே ஏதோ தவறாக இருக்கிறது என புரிந்து கொண்ட சர்வா பலமுறை அவளை விசாரித்த பிறகு மனோஜ் இத்தனை நாட்களாக அவளை டார்ச்சர் செய்திருக்கிறான் என்பதை கண்டுபிடித்தான். இவை அனைத்தையும் அவள் மகனின் மருத்துவ செலவிற்காக அவள் செய்திருக்கிறாள் என தெரிந்து கொண்டு அதை பற்றியும் விசாரிக்க சொல்லியிருந்தான். இன்னொரு புறம் அர்ஜுன் அவசரமாக ஆதிசேஷன் முன் வந்து நிற்க, என்ன விஷயம் என்று கேட்டார் அவர். எனக்கு ஒருத்த மேல சந்தேகமாயிருக்கு, நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்று ஒரு நொடி தயங்கியவன், அவன் டைகரா இருக்குமோன்னு எனக்கு டவுட் என்று சொன்னதும் ஆதிசேஷன் பார்வை கூர்மையானது. யார் அது? யார் மேல உனக்கு அந்த சந்தேகம் என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்லாமல் திரும்பி நடக்க ஆரம்பித்த அர்ஜுன், நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க என்று கூறி அங்கிருந்து கிளம்ப பார்க்க, அர்ஜுன் அர்ஜுன் வெயிட் பண்ணு என்று பின்னாலிருந்து ஆதிசேஷன் கத்துவதை பொருட்படுத்தாமல் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். இந்த இடத்தில்தான் அர்ஜுன் சில முக்கியமான விஷயங்களை யோசிக்காமல் விட்டிருந்தான். ஆதிசேஷனிடம் சர்வாவை பற்றி கூறினால் அடுத்த நொடியே அனைத்தையும் விசாரித்து உண்மையை கண்டுபிடித்து விடுவார். காரணம், ஏற்கனவே அவர் சர்வாவை பார்த்திருக்கிறார். சர்வாவும் தன்னைப் போலவே விலை உயர்ந்த கார் வைத்திருப்பதையும் கவனித்திருக்கிறார். ஒருவேளை இருவரும் அமர்ந்து பேசியிருந்தால் உண்மையை இப்போதே கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் விதி வலியது போல. ஒரு புறம் அர்ஜுன் ஆபீஸிலிருந்து கிளம்பியிருக்க, சர்வா ஜிதேஷ் மற்றும் விக்டருக்கு வேலைகளை பிரித்து கொடுத்துவிட்டு மீண்டும் தனு இருந்த அறைக்கு வந்தான். அவள் கண்களில் கண்ணீர் நின்றிருக்க கல் போல அமர்ந்திருந்தாள். என்னாச்சு, அழறத நிறுத்திட்ட போல என்று சர்வா கேட்க, அவனை நிமிர்ந்து பார்க்காமல், என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, பதில் சொல்றேன், இல்லைன்னா என்ன கொன்னுடுங்க, என் பையன் எனக்காக காத்துட்டு இருப்பான், நான் அவங்கிட்ட போகணும் என்று உணர்ச்சியே இல்லாமல் கூறினாள். அதற்கு சர்வா ஏதோ பதில் சொல்ல வர அதற்குள் அவனது போன் ரிங் ஆனது. அழைப்பை ஏற்றவன், சொல்லு விக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டியா என்று கேட்க, எஸ் பாஸ், நீங்க சொன்ன பேர்ல இங்க ஒரு பேஷண்ட் இருக்கான், சின்ன பையன், அவனுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, ஆனா ஏதோ ஆபரேஷன் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் திடீர்னு இதெல்லாம் விசாரிக்க சொன்னீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று விக்டர் கேட்க, அந்த கேள்வியை பொருட்படுத்தாத சர்வா, உடனே எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை கட்டி ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லு, பணம் பத்தலேனா பாரதி அம்மா கிட்ட சொல்லி என் கிரெடிட் கார்டுல இருந்து பே பண்ண சொல்லு, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த பையனுக்கு ப்ராப்பரா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவனை காப்பாத்தணும், இந்த கேஸ் டைகர் சம்பந்தப்பட்டதுன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லு, ஏதாவது தப்பு நடந்துச்சு ஹாஸ்பிட்டலை நிரந்தரமா இழுத்து மூடிடுவேன் என்று சர்வா சொல்லிக் கொண்டிருக்க, அவனது வார்த்தைகளை அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்த்தாள் தனு. சர்வா தன் மகனை பற்றித்தான் பேசுகிறான் என சில நொடிகளிலேயே அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் தன் மகனை கொலை செய்யப் போகிறான் என்று அவள் நினைத்திருக்க, இப்போது ஏன் இதெல்லாம் செய்கிறான் என்பதுதான் புரியவில்லை. இந்த பக்கம் சர்வா, அரை மணி நேரத்துல என்ன அப்டேட்னு எனக்கு போன் பண்ணு, என்னென்ன பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆபரேஷனுக்கு முன்னாடி முடிச்சிடு, பேஷண்டோட அம்மா எங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லு, சீக்கிரமே வந்துருவாங்கன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணு, ஒருவேளை அவங்க நீ சொல்றத கேட்கலனா டைரக்டா ஏன் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சர்வா அடுக்கிக் கொண்டே போக, ஓகே பாஸ், நீங்க கவலையை விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று நம்பிக்கையோடு கூறிய விக்டர் அழைப்பை துண்டித்தான். போனை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்ட சர்வா மீண்டும் தனுவை பார்க்க, நடுக்கத்துடனே அவனை பார்த்து கொண்டிருந்த தனு, நீங்க இப்போ நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க என் பையனை பத்தியா பேசுனீங்க, என் பையனை என்ன பண்ண போறீங்க என்று கேட்டவள் இன்னும் கூட சர்வா தன் மகனை கொல்லத்தான் போகிறான் என்றே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவளது மனநிலை என்ன என்பதை புரிந்து கொண்ட சர்வாவிற்கு அவள் மீது கோபம் வரவில்லை. அவளுக்கு நேராக முட்டி போட்டு அமர்ந்தவன், டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, உன் பையனுக்கு ஆபரேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் என்றவன் மெதுவாக கூற, அதை புரிந்து கொள்ளவே அவளுக்கு சில நொடிகள் எடுத்தது. தன் மகன் எப்படியும் குணமடைந்து விடுவான் என்ற நம்பிக்கை வர அவளால் அதை நம்பவே முடியவில்லை. இருந்தும் திடீரென ஒரு எண்ணம் தோன்ற, நீங்க தான் என்ன கொலை பண்ண போறீங்களே, அப்புறம் எதுக்காக என் பையனை காப்பாத்துறீங்க
நான் இல்லனா என் பையன் என்ன பண்ணுவான் என்று சர்வா கையில் இருக்கும் துப்பாக்கியை பார்த்து கொண்டே அவள் கேட்க, அதற்கும் சிரித்தவன் தனது துப்பாக்கியை பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அவளை சுற்றி கட்டியிருந்த சங்கிலி மற்றும் கயிறுகளை அவிழ்க்க ஆரம்பித்தான். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? டைகரோட மூடு மாறிடுச்சு, அதனால நான் எதுவும் பண்ண போறதில்ல என்று அவன் சாதாரணமாக கூற, அவளால் தான் அதை நம்பவே முடியவில்லை. மிகப்பெரிய மாஃபியா தலைவன் தன்னிடம் இப்படி மென்மையாக பேசுகிறானா என ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்க, சர்வா தான் ஏன் டைகர் என்பதை நிரூபித்திருந்தான். வெகுநேரம் முயன்றும் அவனால் அந்த சங்கிலிகளையும் கயிறுகளையும் அவிழ்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு மிகவும் டைட்டாக கட்டியிருந்தது. அதில் அதை அப்படியே விட்டுவிட்டு பின்னால் நகர்ந்தான். இன்னும் கூட ஆச்சரியம் குறையாமல் அவனை பார்த்து கொண்டிருந்த தனு, நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க சார்? நான் உங்களுக்காக எதுவுமே பண்ணல, நீங்க மட்டும் எதுக்கு பண்றீங்க என்று கேட்டாள். ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அவனிடம் பதிலை வாங்கவில்லை என்றால் அவளுக்கு தலையே வெடித்துவிடும். அவள் கேள்வியில் சிரித்தவன், இதுக்கு முன்னாடி எனக்காக வேலை செய்யல, இதுக்கப்புறம் செய்யலாம் இல்ல என்ற கேள்வியோடு நிறுத்திவிட்டு, உங்களை டைகர் குரூப்ல சேர்த்துக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்றான். அதை கேட்டதும் மீண்டும் அவள் கண்கள் கலங்கியது. ஆனால் இந்த முறை அது ஆனந்த கண்ணீராக இருக்கலாம். தன் மகனையும் காப்பாற்றி தனக்கும் மறுவாழ்வு தரப்போகிறான் என்று கேட்டதுமே சர்வா அவள் கண்களுக்கு கடவுளாக தெரிந்தான். உடனே அவன் காலை பிடித்தவள், எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார், நீங்க எனக்கு புது வாழ்க்கையை கொடுக்க போறீங்க. நான் சத்தியமா சொல்றேன், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன், என்ன நம்பலாம் என்று அவள் உணர்ச்சியோடு கூற, அதை கேட்டு தலையாட்டியவன், அதெல்லாம் அப்புறமா பண்ணலாம், இன்னும் நீங்க சொல்லாம விட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று சர்வா அவளை பார்க்க, டோன்ட் வரி சார், நான் எல்லாத்தையுமே சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாத்தையும் சொல்றேன் என்று அவள் கூற, வெரி குட் என தலையை ஆட்டிய சர்வா தனு பற்றிய முழு தகவலையும் ஜிதேஷ் அனுப்புவதற்காக காத்துக் கொண்டிருந்தான். தனுவோடு சேர்த்து மனோஜ் பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினான். அவனை சூர்யா இங்கு அழைத்து வந்தால்தானே அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க முடியும். இதைப் பற்றி சர்வா சிந்தித்துக் கொண்டிருக்க மீண்டும் அவனுக்கு விக்டரிடமிருந்து போன் வந்தது. அழைப்பை ஏற்றதும், டாக்டர் குழந்தையோட அம்மா கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்றாரு, அப்புறம் இந்த ஆபரேஷன் பண்ணா குழந்தைய கண்டிப்பா காப்பாத்திட முடியும்னு சொல்றாங்க, சோ நாம பயப்பட தேவையில்லை பாஸ் என்று அங்கிருக்கும் நிலவரத்தை கூற, சர்வா ஒருமுறை தனுவை பார்த்துவிட்டு, போனை டாக்டர் கிட்ட கொடு என்றான். உடனே விக்டர் போனை அந்த பக்கம் கொடுக்க, மிஸ்டர் டைகர், நான் டாக்டர் சவுந்தர் பேசுறேன் என்று டாக்டர் மெதுவாக கூற, ஹலோ டாக்டர், உங்களுக்கு பேஷண்டோட அம்மா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே, நான் இப்பவே கொடுக்கறேன் என்று போனை ஸ்பீக்கரில் போட்டு தனு பக்கம் திருப்ப, குட் ஈவினிங் டாக்டர், நான் தனு பேசுறேன், சந்துருவோட அம்மா என்றாள் தனு. ஓகே தனு, நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டாம், தேங்க்ஸ் என்று டாக்டர் உடனே கூற, தேங்க்யூ சார், என் பையனுக்கு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்போதைக்கு டைகர் தான் என் பையனுக்கு கார்டியன், நான் பிசினஸ் விஷயமா வெளியூர் வந்திருக்கேன், நான் சீக்கிரமே திரும்ப வந்துருவேன் என்று டைகர் சொன்ன பொய்யை அவள் தெளிவாக கடைபிடிக்க, டோன்ட் வரி தனு, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் என்று டாக்டர் உறுதியாக கூறியதும் போனை மீண்டும் கையில் வாங்கிக் கொண்ட சர்வா, டாக்டர் நல்லா கேட்டுக்கோங்க, குழந்தையோட உயிரை காப்பாத்தியே ஆகணும், எவ்வளவு செலவானாலும் அதை பே பண்ண நான் ரெடியா இருக்கேன், உங்களுக்கு வேற என்ன தேவைப்பட்டாலும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம் என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் மீண்டும் ஒருமுறை தனுவை பார்த்து, இந்த கயிறை எல்லாம் அவிழ்க்க முடியல, கட் பண்றதுக்கு ஏதாவது டூல்ஸ் கொண்டு வரணும் என்று சொல்லிவிட்டு கதவின் பக்கம் திரும்ப சூர்யா அறை உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்து புருவம் உயர்த்திய சர்வா, அந்த மனோஜ் எங்க என்று எரிச்சலுடன் கேட்க, அந்த பொறுக்கி ராஸ்கல் எங்கேயோ ஓடிட்டான், அவனை கண்டுபிடிக்க ஆள் அனுப்பியிருக்கேன், சீக்கிரமே மாட்டுவான் என்று சூர்யா கூற, எதிர்பார்த்தேன் என்று தலையை ஆட்டிய சர்வா, இந்த கயிறு சங்கிலி எல்லாம் கட் பண்ண டூல்ஸ் கொண்டு வா என்று கூறியதும் அவனை ஆச்சரியமாக பார்த்த சூர்யா, எதுக்கு கட் பண்ணணும், இவளை இங்கிருந்து தப்பிக்க விட போறியா, இவ மேலேயும் சந்தேகம் இருக்கு சர்வா என்று சூர்யா தனுவை முறைத்துக் கொண்டே சொல்ல, சஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது, இவனும் விக்டிம் தான், நான் பேசிட்டேன், எனக்கு இருக்கிற மத்த கேள்விக்கெல்லாம் இனிமே அந்த மனோஜ் தான் பதில் சொல்லணும் என்று சர்வா அவளுக்காக பேச, ஓகே பட் ஸ்டில் எனக்கு இவ மேல சந்தேகம் இருக்கு என்றான். அதற்கு அவனை நேருக்கு நேர் பார்த்த சர்வா, அப்போ என் மேல உனக்கு சந்தேகம் இருக்கா
என்று கேட்டதும் உடனே இல்லை என்று தலையாட்டி, என்ன பேசுற நீ என்றான் சூர்யா. அப்பனா என்னோட வார்த்தைய நம்பு. இந்த பொண்ணு பொய் சொல்லி இருக்கலாம், ஆனா நான் பொய் சொல்ல மாட்டேன்ல என்று சர்வா மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல, சரி நான் போய் கயிறு கட் பண்ண ஏதாவது கொண்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா. பிறகு தனு பக்கம் திரும்பிய சர்வா அவளை நேருக்கு நேர் பார்க்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன் சார். நான் சொன்ன மாதிரி என்னோட பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் மனோஜை மீட் பண்ணேன். அவ எனக்கு கொடுத்த வேலை நீங்க, அதாவது டைகர் சம்பந்தப்பட்டது. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இதெல்லாம் பண்ண சொல்றாங்கன்னு அவன் என்கிட்ட சொல்லல என்று அவள் சொன்னதும், அவன் உனக்கு எக்ஸாக்டா என்ன வேலை கொடுத்தான் என்றான் சர்வா. அதை எப்படி சொல்றது? டைகர் எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்க சொன்னான். அதுக்கு அப்பப்போ டிரைவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவன் மூலமா ஏதாவது கிடைக்கும்னு சொன்னான். அந்த டிரைவர் பிரதீப்பும் இவன மாதிரி ஒரு பொறுக்கி. அவனும் என்கிட்ட தப்பா நடந்துக்க நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்கான். அவனை எப்படியும் நான் சமாளிச்சிட்டேன். அன்னைக்கும் அப்படிதான், ஏதோ ட்ரை பண்ணான். அதனால தான் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன் என்று அவள் சொல்லிக்கொண்டே போக, மயக்க மருந்து கொடுத்ததா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவன் அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வராம போயிருந்தா எப்ப வேணாலும் மறுபடியும் நார்மல் ஆக்கி உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான். மயங்கின மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தான் என்று சர்வா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனவள், இல்ல சார், ஏன் முன்னாடிதான் நான் கொடுத்ததா அவன் குடிச்சான், அதுக்கு வாய்ப்பே இல்ல என்றாள். அதற்கு மீண்டும் சிரித்த சர்வா, அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா அவன் பிளான் பண்ணி இருக்கான். இந்த மனோஜ், பிரதீப் இவங்க எல்லாருமே ஒரே கேங்க சேர்ந்தவங்க தான். பெரிய பெரிய நடிகரை விட நல்லாவே நடிப்பாங்க. மனோஜ் கூட உன்னை இதை வச்சுதான் ஏமாத்தி இருக்கான். தேவைப்படுற வரைக்கும் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னையும் கொன்னுட்டு உன் பையனுக்கும் ஆபரேஷன் செலவுக்கு பணம் கொடுக்காம அவனையும் கொல்றதுதான் அவனோட பிளானா இருந்திருக்கணும் என்று சர்வா மனோஜின் யோசனைகளை கூட தெளிவாக கூற, அவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள் தனு. பிறகு அவளை நெருங்கி வந்தவன், நல்லா யோசி, அவன் உனக்கு என்ன வேலை கொடுத்தான்னு யோசிச்சு சொல்லு என்று சர்வா மீண்டும் சொல்ல, தனு யோசித்தாள். நான் சொல்றத கேளு, நான் டைகர். சிலருக்கு என்ன பிடிக்கும், சிலர் என்ன பார்த்து பயப்படுவாங்க. சிலர் தவிர யாருமே என்னோட முகத்தை பார்த்ததில்ல. என் முகத்தை பார்க்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணவங்கள நான் உயிரோட விட்டதும் இல்ல. நான் எப்ப வெளியில வந்தாலும் பலரை என் கையால கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஏன் விஷயத்துக்குள்ள உன்னை இழுத்து விட்டுருக்கான்னா அந்த மனோஜ் எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி இருப்பான். நீ மாட்டினா செத்து போயிருவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம விசாரிக்கும் போது அவன் பேரை சொல்லிடுவேன்னு அவனுக்கு தெரியும். சோ எப்படியும் அவனோட வேலை முடிஞ்சதும் உன்னை கொல்றதுதான் அவனோட பிளான். பட் இது எல்லாமே அவனோட பிளான் மட்டும் தானான்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு மேல யாராவது இருந்திருக்கலாம் என்று அவளுக்கு புரியும்படி சர்வா விளக்கி கூற, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கும் என் பையனுக்கும் ஒரு புது லைஃப் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய காத்திருக்கேன் என அவள் கூற, தலை நிமிர்ந்த சர்வா, என்ன வேணும்னாலுமா என்று கேள்வியோடு நிறுத்த அவனை புரியாமல் பார்த்தாள் தனு. சர்வா தனுவிடம் என்ன கேட்கப் போகிறான்? அவளை வைத்து சர்வா போடும் திட்டம் என்ன? தெரிந்து கொள்ள தன் மகனை சர்வா காப்பாற்றப் போகிறார் என்ற விஷயம் புரிந்ததுமே தனுவிற்கு இழந்திருந்த பலம் கூட மீண்டும் வந்துவிட்டது. தனு செய்த உதவிக்கு பதிலாக சர்வா அவளிடம் பதில் உதவியை கேட்கவும் தயாராக இருந்தான். அதனால் என்ன கேட்டாலும் செய்வியா என்று அவன் கேள்வியோடு அவளை பார்க்க தனுவின் முகம் மாறியது. ஒருவேளை பிரதீப் மற்றும் மனோஜை போல சர்வாவும் ஏதேனும் தவறாக கேட்கப் போகிறானா? அவர்களை எதிர்த்ததைப் போல சர்வாவை தன்னால் எதிர்க்க முடியுமா? இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என நொடிக்குள் என்னென்னமோ யோசித்துக் கொண்டிருந்த அவள் பயத்துடனே, சார், நீங்க எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன சொன்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். பட் நீங்க என்ன என்று சொல்ல முடியாமல் தடுமாறியவள், நீங்க அவங்கள மாதிரி என்று சொல்லி முடிப்பதற்குள், வாட் நான்சென்ஸ், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்று கத்தினான் சர்வா. அவன் குரலிலேயே கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அதில் மீண்டும் நடுங்கி போனவள் கண்களை நிமிர்த்தி அவனை பார்க்காமலேயே, சாரி சார், நான் ஏதோ தெரியாம என்று பயந்து கொண்டே சொன்னாள். சில நாட்களாகவே அவள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவளை இந்த மாதிரி யோசிக்க வைத்திருக்கிறது என சில நிமிடங்கள் கழித்து சர்வாவும் புரிந்து கொண்டான். அதனால்தான் அவள் யாரையும் நம்பாமல் சந்தேகப்படுகிறாள் என்பதும் அவனுக்கு புரிய பெருமூச்சுடன் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன், இங்க பாரு, நீ எனக்காக வேலை செய்ய போற.
அதனால தேவையில்லாம பயப்படாத. இனிமே யாரும் உன்னை தப்பான நோக்கத்துல பார்க்க கூட மாட்டாங்க. நான் வேலைன்னு சொன்னது மனோஜ் உன்கிட்ட என்ன வேலை சொன்னானோ அந்த வேலையத்தான் நீ மறுபடியும் செய்ய போற. ஆனா இந்த முறை இன்னும் நீ கவனமா இருக்கணும், புரிஞ்சுதா என்று அவன் சொல்லி முடிக்க தனுவிற்கு ஒன்றும் புரியவில்லை. மனோஜ் டைகருக்கு எதிராக வேலை பார்க்க சொன்னான். இவனும் அதே வேலையை எப்படி பார்க்க சொல்வான் என குழப்பத்துடன் பார்த்தவள், சார் நீங்க சொல்றது ஓகே, ஆனா என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்றீங்களா என்று அவள் கேட்க, சோ உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பத்தின இன்ஃபர்மேஷனை மனோஜ் அவனோட பாஸுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தான். சோ அத வச்சு நாம ஒரு கேம் விளையாட போறோம். நான் என்ன நியூஸ் உன்கிட்ட சொல்றேனோ அத நீ மனோஜ் கிட்ட சொல்லு. அவன் வழக்கம் போல அந்த நியூஸ அவன் பாஸுக்கு சொல்லட்டும். இந்த இடத்துல நான் நியூஸ்னு சொல்றது டைகர் பத்தின இன்ஃபர்மேஷன் என்று அவன் சொல்லி முடிக்க, என்ன இன்ஃபர்மேஷன் என கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் சூர்யா. அவனை திரும்பி பார்த்த சர்வா, சொல்றேன் என்றவன் இருவரையும் மெதுவாக பார்த்து, டைகர்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. மாஃபியா குரூப்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனைத்தான் எல்லாரும் டைகர்னு நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நீ சொல்லணும் என்று சர்வா சொல்லி முடிப்பதற்குள், வாட் என்று அதிர்ச்சியில் கத்திய சூர்யா, என்ன ஐடியா இது, என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா என்று சூர்யா கேட்க, அவன் அருகில் சென்று அவன் கொண்டு வந்த கத்தியை வாங்கிக் கொண்ட சர்வா, இந்த ஐடியாக்கு என்ன, நல்ல ஐடியா தானே என்றான் சர்வா. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா என்று சூர்யா விளக்கம் சொல்ல வந்தவன் தனுவை ஒருமுறை பார்த்துவிட்டு, நாம இத பத்தி அப்புறம் பேசலாம் என்று கூறினான். சர்வாவும் அதற்கு தலையாட்டி விட்டு தன் கையில் இருந்த கத்தியை வைத்து அவளை கட்டியிருந்த கயிறுகளை கட் செய்தான். மேலும் சூர்யாவும் அவளை சுற்றியிருந்த சங்கிலிகளை எல்லாம் அகற்றினான். சோம்பலோடு கைகளையெல்லாம் நீட்டி முறுக்க அவளை பார்த்த சர்வா, நீ மேல போய் குளிச்சுட்டு ரெடியாகு, உனக்கு Dress கொஞ்ச நேரத்துல வந்துரும், பட் ரொம்ப டைம் எடுத்துக்காத, நாம இங்கிருந்து கிளம்பணும் என்று சர்வா கூற, ஓகே சார் என்று தலையாட்டி கேட்டுக்கொண்டவள், மறுபடியும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், நீங்க செஞ்சது பெரிய உதவி, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இதை எப்படி நான் திருப்பி செய்ய போறேன்னு தெரியல என்று அவள் தயங்கிக் கொண்டே கூற, திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல என்று சர்வா சூர்யாவிடம், இங்க வேலை செய்யற யார்கிட்டயாவது சொல்லி இந்த பொண்ணுக்கு Dress அரேஞ்ச் பண்ண சொல்லு. அப்புறம் இனிமே யாரும் தனுகிட்ட தப்பா நடந்துக்கிறதோ இல்ல தப்பா பாக்கிறதோ இருக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு நான் யாரையும் உயிரோடவே விடமாட்டேன் என்று சர்வா தெள்ள தெளிவாக மிரட்ட, ஓகே என்று தலையாட்டிய சூர்யா, நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, அதை பேசிடலாமா என்று கேட்டான். அதில் சோர்ந்து போய் சூர்யாவை பார்த்த சர்வா, நான் சொன்னதை முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா உட்கார்ந்து பேசலாம் என்று கூறினான். அதில் வேறு வழியில்லாமல் தன் பக்கம் திரும்பிய சூர்யா, என் கூட வா என்று சொல்லி அங்கிருந்து வெளியே செல்ல தனுவும் அவன் பின்னாலே சென்றாள். வெளியில் வந்ததும் அங்கு காவலுக்கு ஒருவன் நின்று கொண்டிருக்க அவனை அழைத்த சூர்யா, இந்த பொண்ணுக்கு Dress அரேஞ்ச் பண்ணு, ஆலியா கடையில இருந்து வாங்குங்க, என்னோட கிரெடிட் கார்டு டேபிள் மேலதான் இருக்கு, Dress வந்ததும் இந்த பொண்ணை அந்த ரூமுக்கு அனுப்புங்க, வெளியில வர வரைக்கும் காவலுக்கு வெளியில ஒரு ஆள் இருக்கணும் என்று அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே வந்த சூர்யா, இந்த பொண்ணோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுதா என்று இறுதியில் மிரட்டுவது போல சொல்ல, எஸ் பாஸ் என்று கேட்டுக்கொண்டவன், என் கூட வாங்க மேடம் என்று தனுவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். மீண்டும் சர்வாவிடம் வந்த சூர்யா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன பிளான் இதெல்லாம் என்று வேகமாக கேட்க, அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, அத சொல்றதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீ பார்த்து ஆள் எடுத்த டீமுக்குள்ள எப்படி ஸ்பை உள்ள வந்தா? கண்டிப்பா மனோஜ் ஒருத்தன் மட்டும் ஸ்பையா இருக்க வாய்ப்பில்லை, இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ள இருக்கலாம் என்று சர்வா அவனை நேருக்கு நேர் கேட்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு சின்னதா டவுட் வந்திருந்தா கூட உன்கிட்ட நான் சொல்லி இருப்பேன், பட் இவங்க யார் மேலேயும் எனக்கு டவுட்டே வரவே இல்லை, அந்த அளவுக்கு கிளீனா வேலை பார்த்திருக்காங்க என்று சூர்யா கூற, அவனை முறைத்த சர்வா, எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்கணும், அப்பதான் இதை சரி பண்ண முடியும் என்று கூறி மீண்டும் சர்வா அறைக்குள் சென்றுவிட பின்னாலேயே ஓடி வந்த சூர்யா, இப்ப நீ என்ன சொன்ன எனக்கு புரியல என்று கேட்டான். நம்மளுக்கே தெரியாம உள்ள வந்திருக்கிற ஸ்பைக்கு பாடம் நடத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, உன் டீம்ல இருக்கிற எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்க யாரு, எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணு என்று அடுத்தடுத்து சர்வா சொல்லிக்கொண்டே போக இன்னும் குழம்பினான் சூர்யா. நீ என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, டெஸ்ட்னு சொன்ன, இப்ப இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு சொல்ற, ஒரு பக்கம் டைகர்னு ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்ற, இப்ப எல்லாரையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன், என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்று தலையை பிடித்துக் கொண்டு அவன் கேட்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சூர்யா,
உயிரோட இல்லைன்னு செய்தி பரவினா யார் உண்மையாவே நம்ம மேல விசுவாசத்தோட இருக்காங்க, யார் ஸ்பை வேலை பாக்குறாங்கன்னு அந்த நியூஸ்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்பை வேலை பாக்குற எல்லாரும் தன்னால இந்த நியூஸ் தெரிஞ்சதும் வெளியே போயிருவாங்க. நம்ம கூடவே இருக்க போறவங்க தான் நம்மளோட விசுவாசிகள் என்று சர்வா தான் அங்குமிங்குமாக சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து ஒரு திட்டத்தை கூற, அந்த திட்டத்தில் ஆச்சரியமாக பார்த்தான் சூர்யா. சர்வாவின் திட்டம் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும், ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு சர்வா என்றான் சூர்யா. சர்வா அவனை என்னவென்பது போல பார்க்க, டைகர் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இவ்வளவு நாள் நாம எல்லாரும் சேர்ந்து அவங்களை எல்லாம் ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா? அதனால நிறைய பேர் கோவத்துல கூட நம்ம குரூப்பை விட்டு போயிடுவாங்க. போறவங்க நேரா ஆதிசேஷன் கிட்ட போய் ஜாயின் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு என்று சூர்யா யோசனையோடு கேட்க, கரெக்ட், இங்கிருந்து போனா அவங்க அங்கதான் போவாங்க. அப்படி போறவங்க நம்மளோட ஆளுங்க கிடையாது. யாரெல்லாம் கோவப்பட்டு குரூப்பை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை இழுத்து பிடிச்சு வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்படி போறவங்களை பத்தி நான் கவலைப்பட போறதும் இல்லை. அதுக்கு பதிலா 100 பேரை என்னால மறுபடியும் சேர்க்க முடியும். இதோ இப்ப தனுவ சேர்த்தேன்ல, அப்படித்தான் என்று சர்வா கூற சூர்யாவால் பதில் பேச முடியவில்லை. அவன் யோசனையுடனே நிற்க, நீ தேவையில்லாம யோசிக்காத. நம்ம கிட்ட வேலை பார்க்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சில பேர் போறத பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி சொல்லு, அந்த ராஸ்கல் பிரதீப் எங்க இருக்கான்? அவனை எங்க அடைச்சு வச்சிருக்க என்று அடுத்த விசாரணையை ஆரம்பிப்பதற்காக சர்வா கேட்க, அவன் பக்கத்து ரூம்ல தான் இருக்கான். பட் இதே பிளான அவங்க கிட்டயும் யூஸ் பண்ண வேண்டாம், அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் என்று சூர்யா கூற, அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஓடி போனா அந்த மனோஜை பிடிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு பாரு, அவனை பிடிச்சே ஆகணும் என்று சொல்லி பிரதீப் இருக்கும் அறையை நோக்கி சர்வா செல்ல, சூர்யா பின்னால் வந்தான். அவனை திரும்பி பார்த்து, இத நானே பாத்துக்கிறேன், நீ வர வேண்டாம் என்று கூறிவிட்டான் சர்வா. சூர்யாவும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட, அவன் செல்லும் வரை நின்ற சர்வா பிரதீப் இருக்கும் அறைக்குள் நுழைந்தான். சூர்யா மிகவும் கோபமாக இருந்தான். தான் இவ்வளவு எடுத்து கூறியும் சர்வா பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொள்ளவில்லையோ என்று அவனுக்கு தோன்றியது. என்னதான் சர்வா டைகராக இருந்தாலும் மாஃபியா குரூப்புக்கு தலைவன் இல்லை என்ற செய்தியை பரவ விடுவது நல்ல திட்டமாக சூர்யாவிற்கு தோன்றவில்லை. இத்தனை நாட்களாக தங்களுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்தவர்கள் நொடியில் தங்களை விட்டு சென்று விடுவார்களா என்ற பயம் சூர்யாவை ஆட்டி படைத்தது. என்ன பண்றது, நடக்கிறத வேடிக்கைதான் பார்க்கணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அங்கிருந்து சென்றுவிட, இங்கு அறைக்குள் நுழைந்தான் சர்வா. முன்னால் இருந்த அறை போல இல்லாமல் இந்த அறை வெளிச்சமாக இருப்பதை பார்த்தான். அந்த அறையின் ஒரு ஓரத்தில் 2 கைகளும் அந்தரத்தில் கட்டப்பட்டிருக்க சோர்ந்து போய் தலை தாழ்த்தி நின்று கொண்டிருந்தான் பிரதீப். சர்வா உள்ளே வருவதை பார்த்ததும் நிமிர்ந்தவன் உடனே சிரிக்க ஆரம்பித்தான். சிரிப்புடனே, உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள்தான் டைகர்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல என்று கேட்க, அதற்கு தானும் சிரித்த சர்வா, ஆமா என்ன பண்றது, உன்னை இந்த வேலைக்காக அனுப்பின உன் பாஸ் முன்னாடியே நான் பல முறை போயிருக்கேன். ஆனா உன் பாஸ் உன்னை விட முட்டாள். இப்ப வரைக்கும் நான் தான் டைகர்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டுக்கொண்டே அவனை நெருங்கி இருக்க, ஒரு நொடி அவனை பார்த்து பயந்த பிரதீப், எதுக்கு இப்ப என் பக்கத்துல வர, என்ன கொல்ல போற கரெக்ட் என்று கேட்டான். அதற்கு கையை முறுக்கிக் கொண்டே அவனை பார்த்த சர்வா, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா என்று கேட்க, அவனை கோபமாக முறைத்த பிரதீப், என்ன கொல்லணும்னா கொன்னுக்கோ, என்ன விட்டுடுன்னு உன்கிட்ட நான் கெஞ்ச மாட்டேன், சாகும்போது கூட நான் கௌரவமா தான் சாவேன் என்று திமிராகவே கூறினான். பரவாயில்லையே, நல்ல டயலாக் பேசுற, கேட்க நல்லா தான் இருக்கு. பட் இப்போ நீ நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே, சொல்லுவியா என்று சர்வா கேட்க, சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ என்று சிரித்த பிரதீப், நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் டைகர், என் உயிரே போனாலும் என்ன நம்பினவங்களை நான் ஏமாத்த மாட்டேன் என்று வீரவசனம் பேசினான். கேட்க நல்லா இருக்கு, சரி சொல்லு, உன்னை யார் இங்க அனுப்புனது என்று சர்வா கேள்வியை முன்வைக்க, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற என்றான் பிரதீப். அவசியம் இருக்கு, உண்மையை சொல்லணும்னா நீ யாருக்காக உயிரை விட தயாரா இருக்கியோ அவங்களுக்கு உன்னை பத்தியும் உன் உயிரை பத்தியும் கவலையே இல்லை என்று சர்வா கூற, நிமிர்ந்து பார்த்த பிரதீப், நீ என்ன சொன்னாலும் என் மனச மாத்த முடியாது என்றான். அதற்கும் சிரித்த சர்வா, ரியலி, சரி, நீ உன் பாஸ்க்கு இவ்வளவு உண்மையா இருக்க, உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா என்று கேட்டதும் பிரதீப் முகம் மாறியது. உன்னோட உண்மையான பேரு முகிலன் ரைட்? உனக்கு 35 வயசு ஆகுது. உன் வைஃப் பேரு ஜெனிஃபர். உனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, பேரு மின்மினி. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கூட கிளாஸ் ரூம்ல தான் இருப்பா. நீ இங்க இருக்க.
அப்போ உன்னோட வைஃப் வீட்ல தனியா தானே இருப்பாங்க, கரெக்ட் என்று சர்வா அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே போக, ராஸ்கல், என் குடும்பத்து மேல கை வச்ச சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான் பிரதீப் என்னும் முகிலன். அதை பார்த்து சத்தமாக சிரித்த சர்வா, நான் கேட்டது கரெக்ட் தானே, இப்போ உன் வைஃப் தனியா தானே இருப்பாங்க என்று மீண்டும் அதையே கேட்க முகிலன் கோபத்தில் கொதித்துக் கொண்டே சர்வாவை முறைத்தான். என்னதான் சர்வாவிற்கு பெண்களை தவறாக பேசுவது பிடிக்காது என்றாலும் இப்போது முகிலனை கோபப்படுத்தியாவது உண்மையை வாங்க வேண்டும் என இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினான். உன்கிட்டதான் சொல்றேன், அவங்க மேல கை வச்சா உன்னை கொன்னுடுவேன் என்று மீண்டும் முகிலன் கத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொன்ன, இப்ப என்னாச்சு என்று சிரித்துக்கொண்டே சொன்ன சர்வா தனது துப்பாக்கியை எடுத்து முகிலன் நெற்றியின் மீது வைத்து, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், நான் கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் வரணும், இல்ல உன்னை மட்டும் இல்ல உன் மொத்த குடும்பத்தையும் ஷூட் பண்ணிடுவேன் என்று துப்பாக்கி மூலம் சைகையால் செய்து காட்டினான் சர்வா. முகிலன் உண்மையை சொல்வானா? தன் கேங்கில் மறைந்திருக்கும் உளவாளிகளை சர்வா கண்டுபிடிப்பானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். தனுவின் விசாரணை முடிந்ததும் அடுத்ததாக சர்வா பிரதீப்பை பார்க்க வந்திருந்தான். தனு போல பிரதீப் உயிருக்காக கெஞ்சவில்லை, மாறாக சர்வாவிடம் திமிராக பேசினான். அதனால் அவன் குடும்பத்தை வைத்து சர்வா அவனை மிரட்டியது மட்டுமல்லாமல் அவனது உண்மையான பெயர் முகிலன் என்பதையும் கண்டுபிடித்திருக்க, முகிலன் என்னும் பிரதீப் அதை கேட்டு அதிர்ந்து போனான். இங்க பாரு, கடைசியா கேட்கிறேன், உண்மைய சொல்ல முடியுமா முடியாதா? உன்னை யார் இங்க அனுப்புனது என்று தனது துப்பாக்கியை அழுத்தமாக அவன் நெற்றியில் வைத்துக் கொண்டே சர்வா கேட்க, அவனை நிமிர்ந்து பார்த்த முகிலனுக்கு இப்போது பயம் வந்திருந்தது. ஆனாலும் உண்மையை சொல்ல விரும்பாதவன், என்ன யாரும் இங்க அனுப்பல, நான் தனியா தான் வந்தேன், எனக்கு டைகர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதை கண்டுபிடிச்சா இத தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க கிட்ட சொல்லி அதை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு நினைச்சேன், அவ்வளவுதான் என்னோட பிளான், இதுக்கு பின்ன யாரும் இல்ல என்று அவன் ஏதோ ஒரு கதையை சொல்ல சர்வாவிற்கு கோபம் அதிகமானது. கூடவே அவ்வளவு எளிதில் முகிலனிடமிருந்து உண்மையை வாங்க முடியாது என அந்த நொடி சர்வாவிற்கு புரிந்து போக, உனக்கு சாவ நினைச்சு பயம் இல்ல, அதே நேரம் உன்னை கொன்னுட்டா என்னால உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது, சோ இது ரெண்டுக்கும் நடுவுல நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம் என்று கூறிய சர்வா மெதுவாக முகிலனை விட்டு பின்னால் நகர்ந்தான். அவன் தலைமீது வைத்திருந்த துப்பாக்கியை அடுத்து அவன் காலை நோக்கி குறிவைத்தவன் காலிலேயே சுட வலியில் கத்தி கதறினான் முகிலன். வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தான் சூர்யா. துப்பாக்கியுடனே அவனை திரும்பி பார்த்த சர்வா, என்னாச்சு, மனோஜ் கிடைச்சானா என்று கேட்க, அதற்கு ஆம் என்பது போல தலையாட்டிய சூர்யா, ஒரு ரூம்ல அவனை அடைச்சு வச்சிருக்கேன், என்ன பண்றதுன்னு நீதான் சொல்லணும் என்று கூறினான். அதற்கு தலையாட்டிக் கொண்டு முகிலன் பக்கம் திரும்பிய சர்வா, மனோஜ் இப்ப மாட்டிக்கிட்டான், சோ நீ உண்மைய சொல்றத தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்ல, அண்ட் நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல, ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா என்று அவனது இன்னொரு காலையும் சர்வா குறிவைக்க, வலியில் துடித்த முகிலனிடமிருந்து உண்மை மட்டும் வரவே இல்லை. என்னாச்சு சர்வா, ஏதாவது சொன்னானா இல்லையா என்று கேட்டுக்கொண்டு அருகில் வந்தான் சூர்யா. இல்லை என்று தலையாட்டிய சர்வா, இவனை எப்படி உண்மையை சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்ற மாதிரி பண்ணு, இவனோட வைஃபையும் குழந்தையையும் தூக்கு, அவங்களை இங்க கொண்டு வா, அப்பதான் இவன் வாயை திறப்பான் என்று சர்வா சொன்னதும், நோ ப்ளீஸ் அப்படி பண்ணாத என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டான் முகிலன். சர்வா அவனை திரும்பி பார்க்க, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என் குடும்பத்தை எதுவும் பண்ணாத, அவங்க கிட்ட இத பத்தி கேட்காத, அவங்க பாவம், ப்ளீஸ் என்று சர்வாவிடம் வேண்டுகோளாக கேட்க, மீண்டும் துப்பாக்கியை அவன் தலை மீது வைத்த சர்வா, இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்போ வாயை திறந்து உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த, யார் உன்னை அனுப்புனது, சொல்ல போறியா இல்லையா என்று சர்வா மீண்டும் மீண்டும் அதையே கேட்க, பற்களை கடித்துக்கொண்டு எரிச்சலோடு பார்த்த முகிலன், எனக்கு அது யாருன்னு தெரியாது, நான் அவனை பர்சனலா பார்த்ததில்ல, அவன் போன்ல தான் என்ன பண்ணணும்னு ஆர்டர் சொல்லுவான், நான் பண்ணுவேன், அவ்வளவுதான் என்று அவன் கூறியதும் அதை தலையாட்டி கேட்டுக்கொண்ட சர்வா, அவனோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது, யார் மூலமா கிடைச்சது, உனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் யாரு என்று அடுத்து கேட்டான். எப்படியும் பொய் சொல்லி சமாளிக்க முடியாது என புரிந்து கொண்ட முகிலன், சொல்ற, அவன் பேரு தாஸ் என்றான். தாஸா? அது யாரு தாஸ்
என்று சர்வா புருவம் உயர்த்த, ஒரு நிமிஷம் சர்வா, ஆதிசேஷன் குரூப்ல தாஸ்னு ஒரு சீனியர் மெம்பர் இருந்தான். ஆனா அவன் அந்த குரூப்பை விட்டு போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த ஊர்லயே இல்லைன்னு கூட சொன்னாங்க. அவன் எப்படி திடீர்னு திரும்ப வந்தான்? அவன் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் என்று வேகமாக பதில் சொன்னான் சூர்யா. சர்வா அதை கேட்டு யோசனை செய்தவன், அப்படின்னா அந்த தாஸுக்கும் ஆதிசேஷன் வயசு இருக்கும், கரெக்டா என்று கேட்டான். அதற்கு ஆம் என்று தலையசைத்த சூர்யா, ஆனா அவன் சரியான ஃப்ராடு, இந்நேரம் செத்து போயிருப்பான்னு நினைச்சேன். இப்போ இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அவனும் இந்த ஊருக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான் போல என்று சூர்யா சொல்ல, அப்படின்னா இதுக்கு பின்னாடி வழக்கம் போல ஆதிசேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போதைக்கு தாஸோட பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டா என்று சர்வா கேட்க, கரெக்ட், இது எல்லாத்தையுமே தாஸ் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் ஆதிசேஷனுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும். நானும் நீயும் எப்படியோ அப்படிதான் ஆதிசேஷனும் தாஸும் என்று சூர்யா சொல்ல, சர்வா அதை யோசித்தான். இவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த முகிலன், உன்னால ஆதிசேஷனை எதுவும் பண்ண முடியாது டைகர், அவரோட அனுபவம் தான் உன்னோட வயசு. இந்த உலகத்தையே அவர் காலுக்கு அடியில கொண்டு வந்தப்போ நீ பிறந்திருப்பியான்னு கூட தெரியல, உன்னால அவரை ஜெயிக்க முடியாது என்று ஆதிசேஷனை ஏதோ மாவீரன் ரேஞ்சுக்கு அவன் பேச, அவனை மேலும் கீழும் பார்த்த சர்வா, நீ எதுக்கு இப்போ அவனுக்கு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்க? என்னமோ அவன் உன்னோட அப்பா மாதிரி. உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சொந்தமா எதுவும் இருக்காது. யாராவது ஒரு பெரிய ஆளோட வாளா இருந்து அவங்கள பெருமையா பாராட்டி பேசி வாழ்க்கைய ஓட்டணும். ஆனா உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இன்னொரு விஷயம் தெரியாமலே போயிடுது. நீங்க யார பெருமையா பேசுறீங்களோ அவங்க உங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா ஆதிசேஷன் நீ செத்தா கூட கண்டுக்க மாட்டான். உன்ன மாதிரி ஆளுங்க அவனுக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறதுனாலதான் இப்பவும் அவன் டாப்ல இருக்கான் என்று சர்வா முகிலனுக்கு நிதர்சனத்தை புரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அவனோ அதற்கு சிரித்துவிட்டு, இப்படியெல்லாம் பேசுனா நீ பெரிய ஆள் ஆயிட முடியாது. இப்போ சொல்றேன் டைகர், ஆதிசேஷன் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது. அவர் நினைச்சா உன் மொத்த வாழ்க்கையை அழிக்க முடியும். ஒரே நிமிஷத்துல உன் கதையை முடிக்க என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே துப்பாக்கி ட்ரிகரை அவன் தலையில் வைத்து அழுத்தி இருந்தான் சர்வா. அதில் முகிலனின் பேச்சு மொத்தமாக நின்று போனது. இவன் தலையை வெட்டி ஆதிசேஷனுக்கு அனுப்பிவை என்று கோபத்தோடு சொன்னவன் ஒரு நொடி நிறுத்திவிட்டு, இவன் குடும்பத்தை எதுவும் பண்ண வேண்டாம் என்று கூறினான். சூர்யா அவனையே அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க துப்பாக்கியை பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் சர்வா. முதன் முறையாக சர்வா ஒருவனை கொலை செய்கிறான். அதை இப்போதுதான் சூர்யா பார்க்கிறான். அந்த அதிர்ச்சி அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிய வெளியில் வந்த சர்வா நேராக மனோஜ் இருக்கும் அறையை நோக்கிச் செல்ல, அதற்குள் அவனது போன் ரிங் ஆனது. மாயாதான் அழைத்திருந்தாள். இந்த நேரத்தில் அவள் எதற்கு அழைக்கிறாள் என்று எரிச்சல் வந்தாலும் அழைப்பை ஏற்ற சர்வா, எவ்ரிதிங் ஆல் ரைட் என்று கேட்க, அந்த பக்கம் சில நொடி மௌனத்திற்கு பிறகு, இல்ல சார், உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். நீங்க இன்னும் உங்க பேலஸ்ல தானே இருக்கீங்க என்று அவள் கேட்க, ஆமா, என்னாச்சு என்றான் சர்வா. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்க்கு யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம எம்ப்ளாயி கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சிருக்கான். நீங்க ஆபீஸ்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே இங்கிருந்து போயிட்டதா சொல்றாங்க. அவன் நடந்துகிட்டதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவனை பிடிக்க ட்ரை பண்ண, ஆனா அதுக்குள்ள அவன் போயிட்டான். ஏதோ தப்பா இருக்கு சார், அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு கால் பண்ணனேன் என்று அவள் சொல்ல, நமக்கு தெரியாத ஆள்னா ஆதிசேஷனுக்கு தெரிஞ்சவனாதான் இருப்பான் என்று மனதில் நினைத்து சர்வா, ஓகே மாயா, நான் பாத்துக்கிறேன், நீங்க இத பத்தி யோசிக்க வேண்டாம், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டான். சரியாக அப்போது சர்வா பின்னால் வந்த சூர்யா, என்னாச்சு என்று கேட்க, ஒண்ணுல்ல, நான் மனோஜை மீட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பணும் என்று சொல்லிக்கொண்டே தன் முன்னால் இருந்த கதவை திறக்க போன சர்வா, நீயும் என் கூட வரதானே என்று கேட்க, நான் எப்படி வர முடியும், நீதான் சில வேலையெல்லாம் சொல்லி இருக்கியே, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் அப்புறமா வரேன் என்று அவன் சொன்னதும் பிடித்திருந்த கதவை விட்ட சர்வா, நானும் இப்ப கிளம்பணும், மனோஜை நான் மறுபடியும் வந்து மீட் பண்ணிக்கிறேன், உன் ஆளுங்க கிட்ட தனு ரெடி ஆயாச்சான்னு செக் பண்ண சொல்லு என்று சொன்ன சர்வா லிவிங் ரூம் சோஃபாவில் சென்று அமர்ந்தான். சர்வா நடந்து கொள்வதும் அவன் பேசுவதும் வித்தியாசமாக தெரிந்தாலும் சூர்யா எதுவும் கேட்கவில்லை. அடுத்த சில நொடிகளில் தயாராகி வந்த தனு, கிளம்பலாமா சார் என்று கேட்க,
ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நீங்க உடனே உங்க பையன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் அவன் எப்ப வேணாலும் கண்ணை திறக்கலாம் என்று சர்வா சொல்ல, அதை கேட்டு சிரித்த தனு, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அப்புறம் நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்களே, அதை எப்ப நான் ஆரம்பிக்கணும் என்று அவள் பணிவோடு கேட்க, நான் ஒரு கம்ப்ளீட் பிளான் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட போன் இருக்கா என்று கேட்க, தயக்கத்துடன் தலையாட்டியவள், என்கிட்ட இருந்துச்சு, ஆனா இப்ப எங்க இருக்குன்னு தெரியல சார் என்றாள். சரி, ஓகே, நான் உங்களுக்கு புது போனுக்கு அரேஞ்ச் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம போன்ல கனெக்டடா இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சர்வா அங்கிருந்து கிளம்ப தனுவும் அவன் பின்னாலேயே சென்றாள். புதிய வாழ்க்கை, புதிய வேலை என்று அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க, வெளியில் கார் தயாராக இருந்தது. காரில் ஏறி அமர்ந்த சர்வா, உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க என்று அவளிடம் சொல்ல, அதற்கும் தலையாட்டிவிட்டு காரில் ஏறி தனு அமர்ந்து கொள்ள, கார் ஏர்போர்ட்டை நோக்கி கிளம்பியது. சர்வா தனது திட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு என்னதான் இந்த திட்டத்தின் மீது முழு நம்பிக்கை இருந்தாலும், சூர்யா இதை முழுமையாக ஏற்கவில்லை என்றால் மற்ற சீனியர்களும் இதை ஏற்க வாய்ப்பு குறைவு என்று தோன்றியது. அதனால் விக்ரமனிடம் இதை பற்றி பேச முடிவு எடுத்தான். சர்வா யோசனையில் மூழ்கி இருக்க, சார், நீங்களும் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா என்று தனு கேட்டதும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நோ, எனக்கு வேற சில வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வந்து பார்க்கிறேன் என்று கூறினான். அதற்கு சரி என்று அவள் தலையாட்ட, சர்வாவிற்கு ஜிதேஷிடமிருந்து கால் வந்தது. அழைப்பை ஏற்றதும் ஸ்டேட்டஸ் அப்டேட் என்று மட்டும் சர்வா கூற, பாஸ், நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், உங்களுக்கு அனுப்பவா என்று ஜிதேஷ் கேட்க, இல்ல, நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், நான் நேர்ல வந்து நானே பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நீ ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணு என்று கூறி அழைப்பை துண்டித்தான். உடனே வேறு ஏதோ ஞாபகம் வர மீண்டும் ஜிதேஷுக்கு அழைத்தவன், ஆதிசேஷன் குரூப்ல தாஸ்னு ஒருத்தன் இருந்திருக்கான், அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும், பர்டிகுலரா அவன் எங்க போவான், அவனை எங்க மீட் பண்ண முடியும்னு தெரியணும் என்று சர்வா கூறியதும், ஓகே பாஸ், நான் செக் பண்றேன், வேற ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்க, இப்போதைக்கு இது மட்டும்தான் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சர்வா. பின் சில நிமிடங்களில் இருவரும் ஏர்போர்ட் வந்திருக்க, பிரைவேட் ஜெட்டில் தனுவோடு கிளம்பியவன் சென்னை வந்து சேர்ந்தான். அங்கு அவனுக்கு கார் தயாராக இருக்க, தனுவை ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு நேராக தன் வீட்டிற்கு கிளம்பினான். வரும் வழியில் வேறு ஒரு விஷயம் ஞாபகம் வர இந்துவிற்கு போன் செய்தான். இந்து, நான் உங்ககிட்ட உடனே பேசணும், எங்க இருக்கீங்க என்று சர்வா கேட்க, புரியாமல் சில நொடிகள் யோசித்த இந்து, நான் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கேன் சார், கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் கிளம்பணும், ஏதாவது ப்ராப்ளமா என்று அவள் கேட்க, ஆமா, நீங்க ஆபீஸ்லயே இருங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன் என்று கூறி கட் செய்தவன் வித்யா ஸ்கின் கேர் கம்பெனியை நோக்கி சென்றான். ஒருவேளை தன் முகத்தை பார்க்க யாராவது வேலை செய்து கொண்டிருந்தால் அவர்களை குழப்பி விடுவதற்காக ஒரு திட்டத்தை யோசித்திருந்தான் சர்வா. சில நொடிகளில் ஆபீஸுக்குள் நுழைந்தவன் இந்து ரிசப்ஷனில் நிற்பதை பார்த்து நேராக அவளிடம் சென்றான். சார், என்னாச்சு, திடீர்னு பார்க்கணும்னு சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று அவள் பதட்டத்துடன் கேட்க, மாயா எனக்கு சில இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும், அம்மா கிட்ட இத பத்தி சொல்லலாம், பட் உங்ககிட்டயும் பேசணும்னு தோணுச்சு என்றவன் சொல்லிக்கொண்டே போக, ஓகே சார், கேபின்ல போய் பேசலாமா என்று அவள் கேட்க, நோ ப்ராப்ளம், இங்கேயே பேசலாம், பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்ல என்றவன் சொல்ல, ஓகே சார், என்னன்னு சொல்லுங்க என்றாள் இந்து. சர்வா இந்துவை வைத்து என்ன திட்டம் போடுகிறான்? யார் இந்த தாஸ்? சர்வாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தெரிந்து கொள்ள சந்தேகப்படும்படியான நடமாட்டங்கள் ஆபீஸில் இருக்கிறது என்று மாயா கூறியதும் மனோஜை சந்திக்காமல் மீண்டும் சென்னை வந்து சேர்ந்தான் சர்வா. தன்னை சுற்றியிருக்கும் உளவாளிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைத்தவன் ஒரு திட்டத்தோடு இந்துவை பார்க்க வித்யா ஸ்கின் கேருக்கு வந்தான். ஏதோ திட்டத்தோடு வந்தவன் திடீரென யோசனையில் அப்படியே நின்றுவிட, என்னாச்சு சார், ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க என்று இந்து கேட்டாள். அது நான் என்ன சில நொடிகள் யோசித்தவன், மாயா சொன்னாங்க வேலைக்கு ஆள் இல்லாம கஷ்டமா இருக்குன்னு என்று சம்பந்தம் இல்லாமல் கேட்க, இந்து அவனை ஒருமுறை புரியாமல் பார்த்துவிட்டு, ஆமா சார், ஒர்க்கர் ஷார்டேஜ் இருக்கு, நானே உங்ககிட்ட இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள மாயா சொல்லிட்டாங்க, நம்ம சேல்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட சப்ளை இருக்கணும்,
இப்பவே நம்ம புது ஆளுகளை வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சா சரியா இருக்கும் என்று அவள் யோசனை சொல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் வேற ஒரு முக்கியமான வேலையில இப்ப இருக்கேன். அது முடியற வரைக்கும் புது ஆளுகளை வேலைக்கு எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். அதுவும் இல்லாம மோனிகா நம்ம கம்பெனியோட ஃபார்முலாவை திருடுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல புது ஆளுகளை உள்ள எடுத்தோம்னா அவளோட ஆளை யாரையாவது அனுப்பி ஃபார்முலாவை திருடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று சர்வா கூற, இந்துவிற்கு அது சரியென தோன்றினாலும் வேலை நடப்பதில் தாமதமாகிறது என்ற வருத்தமும் இருந்தது. ஆனா சார், இப்போ நம்மளால புது ஆளுகளை எடுக்க முடியலனா வேற ஏதாவது பண்ணி நம்ம சப்ளைய மெயின்டைன் பண்ணணும் என்று அவள் சொல்ல, யோசனையோடு அவளை பார்த்த சர்வா, அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. டெய்லியும் ஒர்க் ஃப்ளோல சில சேஞ்சஸ் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். 3 நாளைக்கு ஒரு டைம் ப்ராடக்ட் டெலிவரி ஒர்க்கிங் சிஸ்டம்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணினா நம்மளோட ப்ரொடக்ஷன் நிக்காம போயிட்டே இருக்கும். ஸ்டாக்ஸும் மெயின்டைன் பண்ண முடியும். தேர் won't be any ப்ராப்ளம். அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் இதை ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வேற ஏதாவது பண்றேன் என்று சர்வா கூற, நிலைமையை புரிந்து கொண்ட இந்து, ஓகே சார், பாரதி மேம் கிட்ட அதை பத்தி நான் பேசுறேன் என்று கூறினாள். பிறகு, இங்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா என சர்வா கேட்க, எதுவும் இல்ல சார், எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம சேல்ஸும் டாப்ல இருக்கு என்று இந்து சொல்ல, எக்ஸலண்ட். அப்படின்னா நம்ம இன்னொரு ஓபன் சேல் பிளான் பண்ணலாம். முடிஞ்சா ஆலியாவை நான் ஓபன் சேலுக்கு கூட்டிட்டு வரேன் என்று சொன்னதும் ஆச்சரியமாக அவனை பார்த்து, சூப்பர் சார், மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணாங்கன்னா சேல்ஸ் பிச்சுக்கும். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே இந்த சேல் சக்சஸ்ஃபுல்லா முடியும் சார் என்று இந்து ஆர்வமாக சொல்ல, கண்டிப்பா அது நடக்கும். நீங்க ப்ரொடக்ஷனை பாத்துக்கோங்க. குவாலிட்டியில எந்த குறையும் வரக்கூடாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த வருஷம் நாம தான் அவார்ட் வின் பண்ண போறோம் என்று சொன்ன சர்வா கடிகாரத்தை பார்த்துவிட்டு, அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மற்ற விஷயங்களை நாம இன்னொரு நாள் பேசலாம் என்றதும், ஓகே சார் என தலையாட்டி தனது பையை எடுத்துக்கொண்டு பார்க்கிங் நோக்கி சென்றாள். ஆபீஸ் உள்ளே சென்ற சர்வா சில நிமிடங்கள் கழித்து வெளியில் வந்தவன் அவனும் பார்க்கிங்கிற்கு வர இந்துவின் கார் அங்கிருந்து செல்வதை பார்த்தான். அப்போது அவனது போன் ரிங் ஆனது. மாயாதான் அழைத்திருக்க, மறுபடியும் எதுக்கு கூப்பிடுறா என்ற யோசனையுடன் அழைப்பை ஏற்றவன், என்னாச்சு என்று கேட்டான். சார், நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்ல, மூர்த்தி கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னு. அதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. அவர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றது? மீட்டிங்க மறுபடியும் அரேஞ்ச் பண்ணவா என்று அவள் கேட்க, அப்போதுதான் சர்வாவிற்கு அந்த விஷயமே ஞாபகம் வந்தது. அவன் நினைத்திருந்தால் இன்றே மூர்த்தியை சந்தித்திருக்கலாம். ஆனால் வேண்டும் என்றுதான் அந்த சந்திப்பை தள்ளி வைத்தான். எப்படியும் மூர்த்தி எந்த டீல் பேசினாலும் அதை அவன் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. என்றாலும் அதற்கு முன்னர் கொஞ்சம் மூர்த்தியை அலையவிட வேண்டும் எனதான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தான். மூர்த்தியின் பெயரை கேட்டதுமே அந்த நாட்களில் அவனிடம் வேலை செய்தது, வேண்டுமென்றே அவன் சர்வாவை திட்டி காயப்படுத்தியதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. சார், லைன்ல இருக்கீங்களா? என்ன பண்ணட்டும் என்று மாயா மீண்டும் கேட்க, நினைவுகளிலிருந்து வெளியில் வந்தவன், இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். நான் நாளைக்கு இட்டலி கிளம்பணும். சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. மூர்த்தி கிட்ட கொஞ்ச நாளைக்கு என்ன மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. நான் திரும்ப இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவனை மீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மூர்த்தி மீட்டிங் என் கூட மட்டும்தான் நடக்கணும். இந்த வேலைய சிவானி கிட்ட ஒப்படைக்காதீங்க, புரிஞ்சுதா என்று சர்வா தெளிவாக கூற, ஓகே சார், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், குட் நைட் என்று சொல்லி அவள் அழைப்பை துண்டிக்க சர்வா போனை பாக்கெட்டுக்குள் போட்டுக் கொண்டான். பிறகு காருக்குள் ஏறச் சென்ற சர்வா கண்ணாடியில் தனது முகத்தை பார்க்க தலை கலைந்திருப்பது தெரிந்தது. உடனே தன் போனில் ஃப்ரண்ட் கேமராவை ஆன் செய்தவன் தலைமுடியை சரி செய்து கொண்டிருக்க, கேமராவில் அவன் பின்னால் யாரோ ஒருவன் அவனை நோக்கி வருவது தெரிந்தது. முழுவதும் கருப்பு நிற உடையிலிருந்த அந்த மர்ம நபர் முகத்தில் மாஸ்க் இருக்க சர்வாவிற்கு அவனை பார்த்து சந்தேகம் வந்தது. வெகு நேரமாக தன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறானோ என்ற யோசனையோடு அவனை கவனிக்காதது போலவே தன்னை பார்த்து கொண்டான். ஒருவேளை இவன் என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்னா என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் என்று நினைத்த சர்வா அவன் தன்னை நெருங்கி வருவதை கவனிக்காதது போலவே நின்றான். வேகமாக சர்வாவை நோக்கி வந்த அவன் சர்வா தலைமீது கை வைக்கப் போக உடனே அந்த கையை தட்டிவிட்டு பின்னால் நகர்ந்து, யார் நீ? எதுக்கு என்கிட்ட வர
என்று கேட்டான். எதிரில் இருந்தவன் அதற்கு பதில் சொல்லாமல் மீண்டும் சர்வா தலையை நோக்கி கையை நீட்ட, ஏய், உங்ககிட்ட தானே கேக்குறேன், உனக்கு என்ன வேணும் என்று சர்வா பின்னால் நகர அவன் கையை பிடித்து இழுத்தவன், ஒரே ஒரு முடி மட்டும் வேணும், அதை கொடுத்துட்டேனா நான் இங்கிருந்து போயிடுவேன், இல்ல உனக்கு தான் சேதாரம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவன் சர்வா தலையில் கை வைப்பதற்கே முயன்று கொண்டிருக்க அவனை தடுத்தபடியே சர்வாவிற்குள் பல யோசனைகள் ஓடியது. தனது முடியை வைத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்ற கேள்விக்கு அடுத்த நொடியே இதில் DNA சாம்பிள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற பதில் அவன் கண் முன்னால் வந்து நின்றது. அப்படின்னா ஆதிசேஷன் கிட்ட என் அப்பாவோட சாம்பிள் இருக்குமோ? என்ன சந்தேகப்படுறானா? நான் தான் டைகர்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த டவுட் வரத்துக்கு சான்ஸ் இல்லையே. இவன் ஆதிசேஷனோட ஆளா இருப்பானா? ஒருவேளை நானும் சூர்யாவும் ஒன்னா இருக்கிறத அவனோட ஆளுக யாராவது பார்த்துட்டாங்களா என்று அடுத்தடுத்து பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்க தன்னை நோக்கி வந்தவனை தள்ளிவிட்டு இருந்தான் சர்வா. ஏங்கிட்டே அவன் வேலையை காட்டுறியா என்று அவன் சர்வாவை அடிக்க அருகில் வர ஓங்கி அவன் வயிற்றில் சர்வா குத்தியதில் வலி தாங்காமல் அப்படியே கீழே விழுந்து விட்டான். விழுந்தவன் கழுத்தில் காலை வைத்த சர்வா, யார் உன்னை அனுப்புனது என்று கேட்க சர்வாவின் காலை விலக்கிவிட எவ்வளவோ முயன்றும் அவனால் அது முடியவில்லை. அவன் வெகுநேரம் முயன்று கொண்டிருப்பதை கவனித்து அவன் சட்டையை பிடித்து மேலே தூக்கி சர்வா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா, உன்னை யார் அனுப்புனது என்று கத்தினான். அப்போது எங்கிருந்தோ திடீரென சர்வாவிற்கு பின்னால் குதித்தவன் அவனை பின்னிருந்து எட்டி உதைக்க சர்வா தடுமாறி கீழே விழுந்தான். என்ன நடந்தது என்று யோசிப்பதற்குள் இதற்கு முன்னால் பிடித்து வைத்திருந்தவனும் புதிதாய் வந்தவனும் அங்கிருந்து ஓடியிருந்தனர். சில நொடிகள் அப்படியே இருந்தவன் பிறகு தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். விக்ரமனை சந்தித்து தனது திட்டத்தை பற்றி பேச வேண்டும் என நினைத்தாலும் இப்போது சோர்வாக இருந்ததில் நேராக வீட்டிற்கு சென்றான் சர்வா. ஆதிசேஷன் இப்போது தன்னை கண்டுபிடிக்க அனைத்து வழிகளிலும் முயல்கிறான் என்று சர்வாவுக்கு நன்றாக தெரிந்தது. உடனே ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவெடுத்தான். கூடவே அப்போது ஜிதேஷ் ஞாபகம் வர எப்படியும் அவனை சந்திக்க முடியாது என தெரிந்ததில் நாளை சந்திப்பதாக அவனுக்கு மெசேஜ் அனுப்பிய சர்வா நேராக வீட்டில் வந்து படுத்தே விட்டான். அடுத்த நாள் காலை விடியும் பொழுது நடு வீட்டில் நின்று கத்திக் கொண்டிருந்தார் அதியமான். கம்பெனி ஃபண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்றது? கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு நம்மளே அறிவிச்சிடலாமா என்று அவர் தீரஜை நேருக்கு நேர் பார்த்து கத்த அவமானத்தில் தலைகுனிந்து நின்றவன், நான் எதையும் வேணும்னு பண்ணல, என் கம்பெனி நல்ல நிலைமையில இருக்கணும்னு தான் நானும் நினைச்சேன். திடீர்னு சர்வா நமக்கு எதிராக கம்பெனி தொடங்கி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று பாவமாக அவன் கூற அதை கேட்டுக்கொண்டு நின்ற அம்பிகா பெருமூச்சுடன், நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்ச நாள் வேதிகா கம்பெனியில இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. நீ ஏற்கனவே பேங்க்ல லோன் வாங்கிட்ட, அதை கட்ட முடியாம ஏதாவது தப்பாகி பிரச்சனையாச்சுன்னா 2 கம்பெனியோட மானமும் போயிடும். அதனால எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க என்று சொல்லி முடிக்க அதியமானும் அதை பற்றி சிந்தித்தார். எனக்கும் இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல என்று தலையாட்டிக்கொண்டே கூறிய அதியமான் ஓரமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேதிகாவிடம், நீ என்ன சொல்ற என்று கேட்டார். அதியமானையும் அம்பிகாவையும் மாறி மாறி பார்த்த வேதிகா, தீரஜ் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா என்று கேட்டாள். என்ன சொல்லணும் என அதியமான் கேள்வியுடன் அவளை பார்க்க, என்னோட கம்பெனியிலையும் ஃபண்ட் இல்ல தாத்தா என்றாள் வேதிகா தீரஜை எரிச்சலுடன் பார்த்து கொண்டே. என்ன என்று அம்பிகா அதிர, உன்கிட்ட இருந்த பணம்லாம் என்ன ஆச்சு? உன் கம்பெனியிலையும் பணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ இவன மாதிரி ஏதாவது பண்ணிட்டியா என்று அதியமான் கோபத்தில் கத்த, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல தாத்தா. இவன் ஏற்கனவே என் கம்பெனியிலிருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். அதுவும் எனக்கே தெரியாம, என்கிட்ட கேட்கவும் இல்ல, எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லவும் இல்ல. நானா கண்டுபிடிச்சு கேட்டப்ப கூட திமிரா பேசினான் என்று வேதிகா கோபத்தில் நடந்ததை சொல்லிவிட இன்னும் கடுப்பான அதியமான், அப்படின்னா அந்த கம்பெனி பணத்தை நீ முடிச்சிட்டியா உன்ன என்று கோபத்தில் கத்திக்கொண்டே வந்து அதியமான் அப்படியே நிலை குலைந்து கீழே விழுந்தார். ஐயோ மாமா என்று ஒரு பக்கம் அம்பிகா, அப்பா என்று குணசேகரன், தாத்தா
என்று வேதிகா அவரை நோக்கி ஓடிவர, நடந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியாமல் கடினப்பட்டுக் கொண்டே மெல்ல எழுந்து நின்றவர் தீரஜை கோபத்தோடு முறைத்து, எவ்வளவு திமிரு உனக்கு! உன்ன மாதிரி ஒரு உதவாக்கரைய போய் நான் நம்பினேனே என்று உடல் முழுவதும் பற்றி எரியும் கோபத்தோடு அவனை திட்ட ஆரம்பித்தார். இதற்கு மேல் உயிரோடு இருப்பதில் கூட எந்த அர்த்தமும் இல்லை என்ற அளவிற்கு அவர் யோசித்து விட்டார். ஐயோ மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க கார் கீ எடுத்துட்டு வாங்க, மாமாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் என்று அம்பிகா கத்த, உடனே ஓடிச் சென்று சாவியோடு ஓடி வந்தான் தீரஜ். குணசேகரன் அதை வாங்கிக் கொள்ள வீட்டிலிருந்த வேலையாட்கள் உதவியோடு அதிகமான காரில் ஏற்றிக்கொண்டு அம்பிகா, குணசேகரன் கிளம்பிவிட்டனர். வேதிகா, தீரஜ் மட்டுமே இன்னும் அங்கேயே இருக்க, தீரஜை முறைத்து பார்த்தவள், நீ பண்ணுன வேலை தெரிஞ்சா தாத்தாவுக்கு இப்படிதான் ஆகும்னு எனக்கு தெரியும் என்று அவள் கோபமாக சொல்ல, எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு வேணும்னு தானே நீ ஹெல்ப் பண்ணாம இருந்த. என் கம்பெனி அழிஞ்சு போறத பாக்கணும்னு நீ ரொம்ப ஆசையா இருந்தல்ல, அது நடந்துருச்சு. நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. நல்லா கேட்டுக்கோ, அந்த கம்பெனியில எனக்கும் உரிமை இருக்கு. அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் என்று அப்போதும் திமிராக பேசியவனை எரிச்சலுடன் பார்த்தவள், உன்கிட்ட கொடுத்த பணத்தை நான் கடல்ல தூக்கி போட்டதான் நினைச்சுக்கிறேன். எப்படியும் நீ அதை திருப்பி தரப்போறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கம்பெனி இருக்கிற நிலைமையில நீ அதையே காப்பாத்துவியான்னு தெரியல. இதுல எங்க எனக்கு தரப்போற? இட்ஸ் ஓகே. ஆனா நீ பண்ண எல்லாத்துக்கும் இன்னைக்கு நானும் பதிலுக்கு பதில் பண்ணிட்டேன் என்று அவள் சொல்ல, நிமிர்ந்து பார்த்தவன், என்ன திருப்பி பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன பழி வாங்கிட்டேன்னு சொல்றியா? விச் மீன்ஸ் வேணுமனே அந்த சர்வாவை வச்சு என் கம்பெனியை அழிக்க பிளான் பண்ணியா என்று கேட்டான். வேதிகா என்ன பதில் சொல்ல போகிறாள்? ஆதியமான் உயிர் பிழைப்பாரா? சர்வா ஆபீஸில் இருந்து கிளம்பும் பொழுது ஒருவன் அவனை தாக்கி அவனது முடியை எடுத்துச் செல்ல முயன்றான். சர்வா எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்து விட்டாலும் நிச்சயம் இதற்கு பின்னால் ஆதிசேஷன் தான் இருப்பான் என சந்தேகப்பட்டான். இன்னொரு புறம் தீரஜ் 2 கம்பெனியில் இருக்கும் பணத்தையும் மொத்தமாக காலி செய்து விட்டான் என்ற உண்மை தெரிந்து அதியமான் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அம்பிகா, குணசேகரன் அவரை மருத்துவமனை அழைத்துச் சென்று இருக்க, மீண்டும் வேதிகா, தீரஜ் சண்டையிட ஆரம்பித்திருந்தனர். அப்போ என்ன பழி வாங்கறதுக்காக நீ சர்வா கூட சேர்ந்து என் கம்பெனியை அழிச்சிட்ட, இது எல்லாம் உன்னோட பிளான் தானே என்று சம்பந்தமே இல்லாமல் பழியை தூக்கி அவள் மீது போட, எரிச்சலோடு அவனை பார்த்த வேதிகா, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. பட் நீ பண்ணின வேலைக்கு நான் ஏதாவது பண்ணி இருக்கணும். உன் கம்பெனி போச்சுன்னு இவ்வளவு கவலைப்படுறியே, நீ என் வாழ்க்கையவே அழிக்க பார்த்திருக்க. அப்ப நான் எவ்வளவு கோவப்படணும் என்று அவள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனை திட்ட, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சும்மா இதையே சொல்லிக்கிட்டு என்று அவளை பார்க்காமல் பார்வையை வேறு பக்கம் திருப்பினான். அவனது இந்த அலட்சியமான பாவனையில் வேதிகாவின் கோபம் இன்னும் அதிகரித்தது. வாட்? மறுபடியும் ஆரம்பிக்கிறேனா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளாலதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீ பண்ண தப்புக்கு ஒண்ணுமே தெரியாத சர்வாவை இவ்வளவு நாள் நான் திட்டி இருக்கேன். உன்ன மாதிரி கேவலமான, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற மோசமான ஒரு சதிகாரன வாழ்க்கையில பார்த்ததில்ல. சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம எவ்வளவு பெரிய அசிங்கத்தை நீ பண்ணிருக்க என்று கேட்கும் பொழுதே வேதிகாவிற்கு கோபத்தை தாண்டி கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. கடந்த சில நாட்களாகவே வாழ்க்கையை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். சர்வாவை கொஞ்சம் மரியாதையோடு நடத்தியிருக்க வேண்டுமோ, அவனை அவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்க தேவையில்லையோ என்று மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. இவை அனைத்திற்கும் காரணம் தீரஜ் தான் என்ற உண்மையும் அவ்வப்போது உரைக்க, அதில் அவன் மீது இருந்த கோபமும் அதிகரித்தது. இந்த உண்மை மட்டும் கொஞ்சம் முன்னரே அவளுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் சர்வாவை அவ்வளவு காயப்படுத்தி இருக்க மாட்டாள். தீரஜ் மட்டும் மோசமான திட்டத்தை போட்டு அவர்கள் இருவரையும் ஒரே அறைக்குள் அடைக்காமல் இருந்திருந்தால் தன் வாழ்க்கையும் சர்வா வாழ்க்கையும் நல்ல முறையில் இருந்திருக்கும் என்ற யோசனைகள் அவளை இரவெல்லாம் தூங்க விடாமல் வாட்டி எடுக்கிறது. இப்போது கூட இதை பற்றி சிந்தித்துக் கொண்டு அவள் அப்படியே நிற்க, சோ தாத்தா கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டு 2 கம்பெனியும் நீயே எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணிட்ட, கரெக்டா என்று கேள்வி கேட்டு அவளை யோசனையிலிருந்து வெளியில் கொண்டு வந்தான். அவனது கேள்வியைக் கண்டு விரக்தியாக சிரித்தவள், அந்த கம்பெனியில ₹1 கூட மிச்சம் இல்ல, மொத்தமா நீ முடிச்சிட்ட. இதுக்கப்புறம் அந்த கம்பெனியை நான் எப்படி எடுத்து நடத்த முடியும்? நீயும் அந்த கம்பெனியை சேர்ந்து சந்தோஷமா இருங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல
என்று சொல்லிக்கொண்டே வந்தவள், இதுக்கு மேல உன்ன மாதிரி ஒருத்தனை சகிச்சுக்கிட்டு ஒரே வீட்டுல என்னால இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் இனிமே என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வேக வேகமாக வீட்டிற்குள் சென்றாள். போகும் அவளையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த தீரஜ் மீண்டும் சர்வாவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். சர்வாவிடம் தோற்றுப்போய்விட்டோம் என்பது அவமானத்தை தாண்டி பெரிய வலியை கொடுத்தது. தன் கம்பெனி அழிந்தாலும் எப்படியாவது சர்வாவை இதற்கு பழிவாங்கியே ஆக வேண்டும் என உள்ளுக்குள் சபதம் எடுத்துக் கொண்டிருந்தான். இங்கு வேகமாக அறைக்குள் வந்த வேதிகா பிரவீன் அவளுக்கு கொடுத்த அந்த மோதிரத்தை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நொடி அவளிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருள் என்றால் இந்த மோதிரம் மட்டும்தான். அவளுடைய மொத்த நகைகள், சேர்த்து வைத்திருந்த பணம் என அனைத்தையும் கம்பெனியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி விட்டாள். எப்படியாவது கம்பெனி மேலே வந்துவிடும், அதை வைத்து இதையெல்லாம் மீண்டும் வாங்கிவிடலாம் என அவள் திட்டங்கள் வைத்திருக்க தீரஜ் அனைத்திலும் மண்ணை வாரி போட்டு விட்டான். இப்போது இந்த விலை உயர்ந்த வைரக்கல் பதித்த மோதிரத்தை வைத்து மட்டுமே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நிலையில் வந்து நிற்கிறாள். இது சாதாரண மோதிரம் அல்ல என்று பலரும் கூறியிருக்கின்றனர். சித்ரா கூட இதன் விலை குறைந்தது 50 கோடி இருக்கும் என்று சொன்னது அவளுக்கு ஞாபகம் இருந்தது. 50 கோடி கிடைக்கலனாலும் இதை வச்சு ஒரு 30 கோடி ரெடி பண்ண முடியும் என்று நினைத்தவளுக்கு இதை எப்படி மீண்டும் ஏலத்தில் விற்பது என்று தெரியவில்லை. அதனால் ஏதாவது பிரத்யேக டைமண்ட் ஸ்டோருக்கு சென்று இதை விற்கலாம் என முடிவு செய்தாள். இதுல கிடைக்கிற பணத்துல தாத்தாவுக்கு கொஞ்சம் கொடுத்து கம்பெனியை காப்பாத்தணும், மீதி இருக்கிற பணத்தை வச்சு எனக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்று மனதிற்குள் நினைத்தவளுக்கு இதற்கு மேலும் இந்த குடும்ப சொத்தின் மீதும் இல்லை கம்பெனியின் மீதும் எந்த ஆசையும் இல்லை. இதற்குள் சிக்கிக்கொண்டு நிம்மதியில்லாமல் வாழும் வாழ்க்கையையே வெறுத்து விட்டாள். ரிங்கோடு கீழே வந்தவள் தீரஜ் கிளம்பி இருந்ததை கவனித்தாள். பெரிதாக அதை கண்டுகொள்ளவில்லை. தானும் தனது காரை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் நகை கடைக்குச் சென்றாள். அப்போது கூட அவள் மனம் மீண்டும் மீண்டும் சர்வாவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. இனி அவனோடு வாழ்க்கை இல்லை என்று முடிவான பின்னும் ஏனோ ஒரு முறை அவனை சந்திக்க மனம் ஆசைப்பட்டது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில இதெல்லாம் எதுக்கு என்ற அந்த எண்ணத்தை ஒதுக்கி வைத்தவள் குறைந்தபட்சம் இந்த குடும்பம் மற்றும் கம்பெனியை விட்டு விலகி இருக்க வேண்டும் என முடிவு செய்தாள். அப்போதுதான் தனக்கு உண்மையில் என்ன வேண்டும், யார் வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியும் என அவளுக்கு தோன்றியது. பின் சிறிது நேரத்தில் கடை முன்னால் வண்டியை நிறுத்தியவள் அந்த டைமண்ட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். வாங்க மேடம், என்ன மாதிரி டிசைன் பாக்குறீங்க, என்ன ரேஞ்சில் பாக்குறீங்க, என்ன நகை வேணும் என்று அங்கிருக்கும் சேல்ஸ்மேன் அடுத்தடுத்து அவளிடம் கேட்டுக்கொண்டே போக, நான் வாங்க வரல, விக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஸ்டோர் மேனேஜர் இருக்காங்களா, இல்ல நகையை விக்கிறதுக்கு எந்த ஸ்டாஃப பார்க்கணும்னு சொல்ல முடியுமா என்று அவள் கேட்க, என் கூட வாங்க மேடம், நான் உங்களை மேனேஜர் கிட்ட கூட்டிட்டு போறேன் என்ற சேல்ஸ் பர்சன் அவளை அங்கிருந்து சின்ன கேபினுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அமர்ந்திருந்த மேனேஜர் ஏற்கனவே ஒரு வைரக்கல்லை பூதக் கண்ணாடி வைத்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரில் ஒருவர் அமர்ந்திருக்க, ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க போகலாம் என்றதும் தலையாட்டி விட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிச் செல்ல, இவரும் நம்மள மாதிரி விற்க வந்திருப்பார் போல என்று நினைத்துக் கொண்டாள் வேதிகா. சார், இவங்களுக்கு நகைய சேல் பண்ணணுமா என்று சொல்லி சேல்ஸ்மேன் அவளை அறிமுகப்படுத்த, குட் மார்னிங் மேடம், பிளீஸ் செட் என்று அவளை மரியாதையோடு அமர வைத்தார். தன்னிடமிருந்த வைர மோதிரத்தை அவரிடம் கொடுத்தாள் வேதிகா. அந்த மோதிரத்தை பார்த்ததுமே மேனேஜரின் முகம் மாறியது. இது அந்த ஃபேமஸ் ப்ளூ டைமண்ட் தானே என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்க, அதற்கு ஆம் என்று தலையாட்டியவள், எனக்கு இத சேல் பண்ணணும், நீங்க எவ்வளவு இதுக்கு ஆஃபர் பண்றீங்க என்று கேட்க, அவளை நிமிர்ந்து பார்த்த மேனேஜர், ஒரு நிமிஷம் என்று கூறி மீண்டும் தனது பூதக் கண்ணாடியை வைத்து அந்த டைமண்ட் ரிங்கை ஆராய்ந்து பார்த்தார். சில நொடிகள் ஆராய்ச்சி செய்த பிறகு கண்ணாடியை கீழே வைத்தவர், 1 கோடி மேடம் என்று கூறினார். அதைக் கேட்டு ஆச்சரியமடைந்த வேதிகா, என்ன சொல்றீங்க நீங்க, இதோட வொர்த் 50 கோடின்னு சொன்னாங்க, நீங்க 1 கோடின்னு சொல்றீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று கோபமாக கேட்டாள். ஏனோ மேனேஜர் வேண்டுமென்றே தன்னிடம் நக்கலாக பேசுவது போல அவளுக்கு தோன்றியது. பதிலுக்கு சிரித்த மேனேஜர், கரெக்ட் மேடம், 50 கோடி உண்மையான ப்ளூ டைமண்ட் மோதிரத்துக்கு. இது ஃபர்ஸ்ட் காப்பி ரிங், இது பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, அதுக்காகத்தான் நான் 1 கோடி சொன்னேன், அதுவே கொஞ்சம் ஓவர் தான் என்று அவர் கூற, ஃபர்ஸ்ட் காப்பியா அப்படின்னா என்ன புரியாமல் கேட்டாள் வேதிகா.
அப்படின்னா இது ஒரிஜினல் இல்ல, ஃபேக்னு அர்த்தம். ஒரிஜினல் தான் 50 கோடி. இதுக்கு எப்படி 50 கோடி கொடுக்க முடியும் என்று அவர் மீண்டும் அதே சிரிப்போடு கேட்க, வேதிகாவால் திடீரென எப்படி மோதிரம் போலியாக முடியும் என்று அவளுக்கு புரியவில்லை. மேனேஜர் தான் தன்னை ஏமாற்ற நினைக்கிறாரோ என்று சந்தேகமாக பார்த்தவள், நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா, இல்ல இந்த மோதிரத்தை என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கறதுக்கு இப்படியெல்லாம் சொல்றீங்களா என்று நேராகவே கேட்டுவிட்டாள். பெருமூச்சுடன் அவளை பார்த்த மேனேஜர், நான் நிஜமா தான் சொல்றேன் மேடம், நாங்க இவ்ளோ பெரிய கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. உங்களை ஏமாத்தி இந்த மோதிரத்தை வாங்கணும்னு அவசியம் எங்களுக்கு இல்ல. நீங்க இந்த மோதிரத்தை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்களோ அங்க போய் இந்த டயலாக் எல்லாம் பேசுங்க. 1 கோடி ரூபாய் நான் தரேன்னு சொன்னது எனக்கு இத பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காகத்தான். மத்தபடி நீங்க எங்க போனாலும் யாரும் இந்த மோதிரத்தை வாங்க கூட மாட்டாங்க, நான் அடிச்சு சொல்றேன் என்று அவர் உறுதியுடன் கூற, தனது மோதிரத்தை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்ட வேதிகா அவரை முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். இந்த மோதிரம் போலியாக இருக்கும் என அவளால் நம்பவே முடியவில்லை. நிச்சயம் மேனேஜர் தான் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டவள் அதியமானுக்கு தெரிந்த வேறு ஒரு கடைக்கு சென்றாள். இங்கு வேதிகா மோதிரத்தை விற்பதற்கு கடை கடையாக சுற்றிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் காலை எழுந்த சர்வா இட்டாலி கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தான். தேவையான பொருட்களை எல்லாம் அவன் பெட்டிக்குள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தார் பாரதி. குட் மார்னிங் மா என்று சர்வா கூற, ஒரு நொடி அவனை பார்த்து தயங்கிய பாரதி, குட் மார்னிங் சர்வா, நீ ரொம்ப பிஸியா இருக்க போல, இப்பெல்லாம் உன்கிட்ட பேசவே முடியல. நானும் உன்னை பாக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்ப வர எப்ப போறேனே தெரிய மாட்டேங்குது என்று அவள் கவலையுடன் சொல்ல, எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியானா உங்க கூடவே இருக்கேன், போதுமா என்று அவன் சொன்னதும் சிரித்தவர், சாப்பிட என்ன வேணும் என்று கேட்டார். இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்ப கிளம்பணும், வெளியில சாப்பிட்டுக்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கதவருகில் வந்து நின்ற சிவானி இருவரும் பேசுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து சர்வா ஆச்சரியமடைய, நீ சாப்பிட்டுதான் போகணும், சாப்பிடாம இங்கிருந்து உன்னை நான் போக விட மாட்டேன் என்று கூறி அவன் அருகில் வர, இல்ல சிவானி, எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும், நீ எப்ப வந்த என்று கேட்டான். இப்பதான் வந்தேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் என சொல்லிக்கொண்டே அவன் கைகளை பிடிக்க, பின்னாலிருந்து சிரித்துக் கொண்டிருந்த பாரதி, போற போக்க பார்த்தா நீ சீக்கிரமே தனியா வீடு பார்த்து போக வேண்டிய அவசியம் வரும் போலியே என்று அவர் சொல்ல, அதை கேட்டு சிரித்த சர்வா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா என்று நேரடியாக கேட்டுவிட்டான். அதில் சிவானியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, நான் சொல்லலப்பா, உனக்கு ஆசையா இருந்தா நீயே அவகிட்ட நேரடியா கேட்டுக்கோ என்று பாரதியும் சிரித்தார். சிவானி இருவரையும் என்ன சொல்வது என்று தெரியாமல் மாறி மாறி பார்க்க, எதுக்கு இப்படி பாக்குற, நான் சொன்னதுல ஏதாவது தப்பா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க தானே என்று மீண்டும் கேட்டார் பாரதி. அம்மா போதும், இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் நேத்து நைட் இந்துவை மீட் பண்ணேன், கம்பெனி ஆபரேஷன்ஸ்ல சில சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்கு, அதெல்லாம் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க பார்த்து கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க என்றிட, பாரதி சரி என்று தலையாட்டியவர் சிவானியிடம், டைகர் கம்பெனில இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு என்று கேட்டார். அந்த வார்த்தைகளில் உடனே சிரித்த சிவானி, அது சூப்பரா போச்சு, எனக்கு அசிஸ்டன்ட் வேலை கிடைக்குமான்னு தெரியாம போனா உடனே ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை கொடுத்துட்டாங்க தெரியுமா, இப்ப நானும் அங்க ஒரு சீனியர் மேனேஜர் என்று அவள் பெருமையுடன் கூற, வெரி குட், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று சிவானியின் கன்னத்தை கிள்ள, கங்க்ராச்சுலேஷன்ஸ், டைகர் கம்பெனில அதுவும் டைகர் கிட்டயே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வேலை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல என்று எதுவுமே தெரியாதவன் போல பாராட்ட, சிவானி இருவரையும் பார்த்து சிரித்தாள். பிறகு கடிகாரத்தை பார்த்தவள், எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய் சர்வா என்று கூறி வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பிவிட, அடுத்து பாரதியும் ஆபீஸுக்கு கிளம்பினார். இறுதியாக லக்கேஜ் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்த சர்வா தனக்காக காத்துக் கொண்டிருந்த சூர்யாவின் காரில் பெட்டிகளை வைத்தான். நம்ம பிரைவேட் ஜெட்ல தான் டிராவல் பண்ண போறோம், அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது என்று சூர்யா கூற, தலையாட்டிக் கொண்டே காரில் ஏறிய சர்வா, அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும், நம்மள சுத்தி புதுசா ஒரு சதிவலை பின்ன ஆரம்பிச்சிருக்காங்க, உடனே நாம விக்ரமன் அங்கிள் கிட்ட இத பத்தி பேசணும் என்று சர்வா யோசனையுடன் கூற, காரை ஸ்டார்ட் செய்த சூர்யா, புதுசா சதியா, என்ன சொல்ற, யார் என்ன பண்ணாங்க என்று கேட்டான்.
சர்வா என்ன செய்ய போகிறான்? பிரவீன் கொடுத்த மோதிரம் போலி என்று தெரிந்து கொண்ட வேதிகாவின் நிலை என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.